ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோவோடு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ அது எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து சர்ச் பண்ணுவோம். யூடியூப்பில் வீடியோ போட்டு 1 இயர் ஆகுது. ஸோ கடைசியாக போட்ட வீடியோ 1 இயர் ஆகும். அதுக்கு முன்னாடி உள்ள 2 இயர்ஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சிஸ்டன்சி எப்படின்னு இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை வந்து மாற்றி ஒழுங்காக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணுன்றதுக்காக தான் நான் திருப்பி இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நல்ல வீடியோ தான். என்னென்னா, ஏப்ரிலியா RS 457. ஸோ இந்த பைக் வந்து லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சு பார்ப்போமா. ஸோ இந்த ஏப்ரிலியா RS 457 வந்து இந்தியாவில் எப்போ அன்வீல் பண்ணாங்கன்னா 20th செப்டம்பர் 2023 அப்படின்னு இன்டர்நெட்டில் இருக்குது. பட்டு எப்போ ஆச்சுன்னு தெரில. அன்வீல் போடுவோம். அன்வீல் ஓகே கைஸ். ஸோ எப்போ அன்வீல் ஆச்சுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் நான் பார்த்ததில் என்ன எனக்கு இன்சைட் கிடச்சிச்சின்னா, செப்டம்பர் மந்த் தான் வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் மந்த் ஆஃப் 2023. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஆச்சு? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ 5 months ஆகுது அது அன்வீல் பண்ணி. ஸோ ஓரளவுக்கு அதோட ஸ்பெக்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம வந்து RS 457 வந்து அதோட ஹைப்புக்கு வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன வெஹிக்கல்ஸ்லாம் இருக்குன்றத ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னெல்லாம் இருக்குது, அதோட லைக் எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஒரு வெஹிக்கல்ஸ், ஒரு பைக்ஸ் அந்த மாதிரி இந்த கேட்டகரியில் இருக்குன்றத நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை என்னென்னா, நிஞ்சா 400, Yamaha R3, அப்புறம் RC 390. ஸோ இந்த 3 வண்டியில் வந்து RC 390 வந்து ஒரு ஆட் ஒன் அவுட். ஏன் சொல்கிறேன்னா, RC 390 வந்து சிங்கிள் சிலிண்டர். மற்ற நான் சொன்ன 3 வெஹிக்கிள்ஸ் இருக்குது பாருங்கள், நம்ம ஏப்ரிலியா, Yamaha அண்ட் தென் நிஞ்சா, இது 3மே வந்து ட்வின் சிலிண்டர் இன்ஜின்ஸ். ஸோ நம்ம வந்து RC 390 இதோட கம்பேர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா ட்வின் சிலிண்டரோட பவர் டெலிவரி அண்ட் எஃபிஷியன்சி வேறு மாதிரி இருக்கும், சிங்கிள் சிலிண்டர் வந்து வேறு மாதிரி இருக்கும். லைக் வைப்ரேஷன் லெவல்ஸ், அப்புறம் வந்து எஃபிஷியன்சி, பவர் டெலிவரி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பவர் பேண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் எதுக்காக RC 390 வந்து இதில் கம்பேர் பண்ணுறேன்னா, அதோடைய ஹார்ஸ் பவர் வந்து ரெஸ்பெக்டபுளாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா வண்டியுமே ஹார்ஸ் பவர் வந்து 40க்கு மேலே இல்லை 40க்கு கொஞ்சம் கீழே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா RR 310 வரும், அப்பாச்சி RR 310 வரும். ஸோ அந்த வண்டியை நான் ஏன் வந்து கம்பேரிசனுக்கு எடுக்கலைன்னா, அது வந்து ஹார்ஸ் பவர் ரொம்ப கம்மி, அதே மாதிரி அதோட சிசியுமே ரொம்ப கம்மி. அது வந்து 312 சிசி தான். ஸோ இதை RR 310 வந்து இந்த கம்பேரிசனில் கொண்டு வரதுங்கிறது ஒரு நான் அட்வைசபிள் திங் தான். பிகாஸ் காஸ்ட் வைஸ் கூட இல்லை, இது வந்து ஒரு டோட்டலாக வேறு டியரில் இருக்குது, இது வேறு டியரில் இருக்குது. ஸோ நம்ம RR 310 இதில் கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் உடனே ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு வா, அப்புறம் வந்து CB 350 இருக்குது ஹோண்டாவில், SD இருக்குது, ஜாவா இருக்குது, இதெல்லாம் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து டோட்டலி வேறு செக்மெண்ட். அதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்போர்ட்ஸ்குள்ளே வராது, அதெல்லாம் ஃபேட் வண்டி கிடையாது, அது எதுவுமே வந்து ட்ராக்லேயே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாமே வந்து டூரர், அப்புறம் வந்து லைக் ஹண்டர்லாம் வந்து கம்யூட்டருக்குள்ளே வந்துருச்சு, இஃப் ஐ எம் நாட் ராங். ஓகே. ஸோ இந்த 4 வண்டியை தான் நம்ம வந்து இப்போ கம்பேரிசன் போட்டு எது நம்மளோட காசுக்கு வந்து வர்த்தாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து R3, பிகாஸ் நானே ஒரு Yamaha ஃபேன் பாய் தான், பட் கம்பேரிசன் பண்ணி தானே ஆகணும். ஸோ R3 பார்த்தீங்கன்னா 321 சிசி பேரலல் ட்வின் இன்ஜின். ஸோ அதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் 41 ஹார்ஸ் பவர் வரும். ஸோ அதுக்கப்புறம் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 170 kg டோட்டல் வெயிட். லைக் அதோட ஆயில் போட்டு
எல்லா கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸும் போட்டு அதோட டோட்டல் வெயிட் 170 கேஜி வருது. அதுக்கப்புறம் வந்து அதோட சாசி பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃப்ரேம்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே R3லாம் வந்து நம்ம R15 மாதிரி டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் இருக்கும்னு நினச்சேன். பட் டைமண்ட் ஃப்ரேம்னு ஸ்பெக்கில் போட்டிருக்காங்க. ஸோ அதுவே எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. டைமண்ட் ஃப்ரேம் எப்படி இருக்கும்னு நான் போடுறேன். அதுக்கப்புறம் லைக் நம்ம R15M பார்த்த மாதிரி KYB சஸ்பென்ஷன் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 37 mm, ரியரில் வந்து ஆஸ் யூஷுவல் மோனோக்ராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு வந்து USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணுங்கள், USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா 298 mm ஃப்ளோட்டிங் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா 298 mm ஃப்ளோட்டிங் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, 2 பிஸ்டன் கேலிப்பர். அதுக்கப்புறம் ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க்கு, சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர். அதுக்கப்புறம் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் R15ல வர மாதிரியே தான் 110/70 R17னும் 140/70 R17னும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னோட கெஸ் படி R3 இங்கே வாங்கினா MRF டயர்ஸ் போட்டு தான் கொடுப்பாங்கன்னு என்னோட கெஸ்ஸு. அது எப்படி இருக்குன்னு தெரில, ஷோரூமில் மேபி விசிட் பண்ணி கேட்டுக்கலாம். ரைட் மோட்ஸ் கிடையாது, குவிக் ஷிஃப்டர் கிடையாது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4,65,000 வருது. ஸோ அடுத்து வந்து நிஞ்சா 400. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல வண்டி, பட் ரேட் ரொம்ப அதிகம்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன் நிஞ்சா தான். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா லைக் காவாசாக்கி வந்து இங்கே பிளான்ட் வச்சு இல்லை, அதனால அவங்க எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி தான் பைக் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இம்போர்ட் டியூட்டிஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா சொல்கிறேன். இம்போர்ட் டியூட்டிஸ் இந்தியாவில் ரொம்ப அதிகம். அதனால தான் நிஞ்சா வந்து லைக் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிஞ்சாவோட ஸ்பெக்ஸுக்கு இப்போ நம்ம போயிடலாம். ஸோ நிஞ்சாக்கு பார்த்தீங்கன்னா 399cc இன்லைன் 2 இன்ஜின், 44 ஹார்ஸ் பவர். அதுக்கப்புறம் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 166 kg. இது வந்து நான் இப்போ எல்லாத்துக்குமே வெயிட் சொல்கிறது வந்து ட்ரை வெயிட் கிடையாது, எல்லாமே வந்து வெட் வெயிட். அதாவது நம்ம இன்ஜின் ஆயில் போட்டு ஃபியூவல் போட்டு ஃபில் பண்ணி வண்டியை வச்சுருக்கோன்னா அது என்ன வெயிட் இருக்கோ அதுதான். ஸோ இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். வெயிட்டுங்கிறது லைக் அதோட கர்வ் வெயிட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 166 kg வெட் வெயிட், அதாவது கர்வ் வெயிட் வருது. இதில் வந்து ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் வந்து நம்ம கேடிஎம்ஸில் பார்த்துருப்போம். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். நான் அதை வந்து அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 41 mm டெலஸ்கோபிக் ஃபோக் கொடுத்துருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, டெலஸ்கோபிக் ஃபோக். ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. பிகாஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது மற்ற எல்லாத்துலேயுமே USD ஃபோக்ஸ் தான், இது ஒன்றுத்தில் மட்டும் தான் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ். ஸோ டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் எல்லா வண்டியிலுமே இப்போது கிட்டத்தட்ட டெலஸ்கோபிக் தான் இந்தியாவில் கிடைக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக யூனிகார்ன் எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம முன்னாடி MT V1 எடுத்துக்கோங்க, இல்லைனா R15 V3 எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே USD ஃபோக்ஸ் கொண்டு வராங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இந்தியாவோட ரோட்ஸ் வந்து கொஞ்சம் லைக் எல்லாருக்குமே தெரியும் பம்பியாக தான் இருக்கும். ஸோ அந்த ரோட்ஸ்க்கு வந்து USD ஃபோக்ஸ் கரெக்டானு கேட்டிங்கன்னா கிடையாது, நாட் ரெக்கமெண்டட். டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் உங்களுக்கு லாங் ரன்னுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம வந்து இங்கே கம்யூட்டராகவோ இல்லை ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டராகவோ நம்ம எடுக்கலை, நம்ம வந்து ஒரு ட்ராக் ஃபோக்கஸ்டாக தான் எடுக்கிறோம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து செட் ஆகாது. அதுக்கப்புறம் லைக் ரியரில் ஆஸ் யூஷுவல் மோனோக்ராஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா 310 mm செமி ஃப்ளோட்டிங் பெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டல் டிஸ்க் வந்து லைக் அப்பாச்சி ஓனர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் பெட்டல் டிஸ்க் வந்து எப்படி அப்படின்னு. பிகாஸ் பெட்டல் டிஸ்க்கை வந்து டிவிஎஸ் தான் ரொம்ப அதிகமாக நம்ம இந்தியன் பீப்புளுக்கு வந்து லைக் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நல்ல கூலிங் ஆகும்னு. ஸோ அந்த நல்ல கூலிங் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த நிஞ்சா 400ல் இருக்குது. ஸோ அந்த நல்ல கூலிங் எஃபிஷியன்சி வந்து இந்த டிஸ்கில் கிடைக்கும். ஸோ செமி ஃப்ளோட்டிங் அண்ட் பெட்டல் டிஸ்க்ன்றதுனால நல்லாவே கூலிங் எஃபிஷியன்சி இருக்கும். பட் இது வந்து 2 பிஸ்டன் கேலிப்பர் தான்.
ரியரில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயுமே ஸ்டாண்டர்டாக வர மாதிரி 220 mm 220 mm டிஸ்க் தான். பட் இதுலேயுமே பெட்ரோல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் ஸ்டாண்டர்ட். இவங்க பெட்ரோல் டிஸ்க் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் தான். அப்புறம் உங்களுக்கு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110/70 R17 150/60 R17 கொடுக்குறாங்க. என்னோட கெஸ் படி இதுக்குமே எம்ஆர்எஃப் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷுர். இது என்னோட கெஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் இதில் ரைடிங் மோட்ஸ் கிடையாது, குவிக் ஷிஃப்டரும் கிடையாது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5.25 lakhs வருது. அது எதுனா எக்ஸோரூம், நான் இது வரைக்கும் மென்ஷன் பண்ணுற எல்லாம், இதுக்கப்புறம் மென்ஷன் பண்ண எல்லா ப்ரைஸுமே வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் தான், ஆன்ரோட் கிடையாது. ஆன்ரோடு வந்து உங்களுக்கு லைக் ஒரு 50 to 80,000 அதிகமாக வர மாதிரி இருக்கும். இது கூட நான் அப்ராக்ஸாக தான் சொல்கிறேன். எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5.25 lakhs, which is way higher for 400cc வெஹிக்கிள் தான் சொல்லுவேன். பட் காவாசாக்கியால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க இம்போர்ட் பண்ணி தான் இங்கே விற்கிறாங்க. டேக்ஸ் எல்லாம் போக அவங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட் ஒன் அவுட்டான RC390 தான் பார்க்க போகிறோம். ஸோ RC390 எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் ஸ்டில் நம்ம கம்பேரிசனுக்காக டேட்டாஸை எடுத்து தான் ஆகணும், டேட்டாஸை ப்ரெசென்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ RC390 பார்த்தீங்கன்னா 373cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், 43 horsepower, which is way high for a single cylinder engine. அவங்க இதை அச்சீவ் பண்ணுறது வந்து லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து KTMஸில் ரொம்ப அதிகம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த KTMஸும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததாக எனக்கு தெரியல. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, ஹையர் கம்ப்ரஷன் ரேஷியோ இருக்கிற வெஹிக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மல் ரோட் யூசேஜுக்கு தேவைப்படாது. ட்ராக்குக்கு வெரி வெரி ரெக்கமெண்டட் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ். பிகாஸ் ட்ராக்குக்கு நம்ம லாங் ரன்னுக்காக யூஸ் பண்ண மாட்டோம். லைக் நம்ம ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸோ இல்லை 80,000 கிலோமீட்டர்ஸ்க்கோ நம்ம வாங்குகிற வண்டி யூஸ் பண்ண போகிறதில்ல. ட்ராக்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதோட லிமிட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்ஜினை டிஸ்அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி திருப்பி அசம்பிள் பண்ணுவோம். ஸோ அந்த பர்பஸ்க்கு KTMs ஆர் வெரி குட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே விட்டேன், ஓகே, வெயிட்டு. ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா 172 kg. அதுக்கப்புறம் இதுலேயும் ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. KTMோட ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், எப்படி இருக்கும்னு தெரியும். பட் ஸ்டில் நான் ஆட் பண்ணுறேன். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 43 mm WP அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரியருக்கு வந்து மோனோக்ராஸ், அதுவும் வந்து WPயில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா 320 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் 4 piston கேலிப்பர். அப்புறம் ரியருக்கு பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க்கு சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர். ஸோ இதில் வந்து ஒரு 10 mm ரியர் பிரேக்குக்கு அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ரியர்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். பட் யூஸ் பண்ண போது இது கொஞ்சம் அதிகமான லெவரேஜ் நம்மளுக்கு கொடுக்கும். அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, RC390 ஏன் நான் ட்ராக்குக்கு ரொம்ப நல்ல வண்டின்னு சொல்கிறேன்னா, அதோட வீல்ஸாக இருக்கட்டும், அதோடைய டிஸ்க்கு மேக் பண்ண விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அதோட அன்ஸ்ப்ரங் மாஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ் கொடுக்கும்னா, இப்போ நம்ம ஒரு கார்னர் அப்ரோச் பண்ணுறோம், இல்லை ஒரு கார்னரில் இருக்கோம்னா, அதில் வந்து நம்ம ஈஸியாக மெனுவர் பண்ணுறதுக்கு, ஸோ ஒரு கார்னரில் திடீர்னு நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா, அதுக்கு இந்த வண்டி மோர் ஃபர்கிவிங்காக இருக்கும், லைக் ஈஸியாக அடாப்ட் ஆகும். அதுக்காக தான் வந்து அன்ஸ்ப்ரங் மாஸை குறைக்கிறது. ஸோ அந்த வயசில் பார்த்தீங்கன்னா RC390 இஸ் அ வெரி குட் வெஹிக்கிள். ஸோ இதை நான் வந்து மென்ஷன் பண்ணணுன்னு நினச்சிருந்தேன், அதனால் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் 110/70 R17 150/60 R17. இதுவும் வந்து MRFல தான் கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஷோரூம் போனால் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்.
ஓகே. தென் ரைடிங் மோட்ஸ் வந்து RC 390ல கிடையாது. குவிக் ஷிஃப்டர் வந்து டிஃபால்ட்டா வந்துரும். இந்த செக்மெண்ட்ல குவிக் ஷிஃப்டர் வந்து KTM தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. நம்ம டியூக் 390ல வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ 2023 RC 390ல வந்து குவிக் ஷிஃப்டரை ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.16 lakhs வருது. ஸோ இந்த இந்த கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ளதுலே லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ். பட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு ஆட் ஒன் அவுட். இதை வந்து டக்குன்னு நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது சிங்கிள் சிலிண்டர், அது எல்லாமே ட்வின் சிலிண்டர்ஸ். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இதோட ஹார்ஸ் பவருக்காக மட்டும்தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஆல்சோ இந்த கம்பேரிசன் வந்து டோட்டலாக வந்து ஒரு பேப்பர் ஸ்பெக் தான். ஸோ ரியல் வேர்ல்டில் வந்து இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், லைக் நம்ம ஆக்சுவல் ட்ரைவ் பண்ணி இதோட ரிவ்யூ கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. ஸோ வளர்ந்தோன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் இந்த மாதிரி ரைட் பண்ணி பண்ணுற ரிவ்யூஸ். ஸோ அதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ கடைசியாக தான் ராஜன் வந்து சேர்ந்தான்ற மாதிரி ஏப்ரிலியாவை கம்பேர் பண்ணிவிடுவோம். ஸோ ஏப்ரிலியா பார்த்தீங்கன்னா 457cc ட்வின் சிலிண்டர், 47 ஹார்ஸ் பவர், விச் இஸ் த ஹையஸ்ட் இன் த செக்மெண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் நான் சர்ச் பண்ண வரைக்குமே அவங்க தான் ஹையஸ்ட்டுன்ற மாதிரி என்னோட டேட்டா சொல்லுது. இஃப் ஐ எம் ராங், ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம எல்லாருமே கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 175 kg. இதோட ஃப்ரேம் வந்து அவங்க என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ அதோட நேம் ஸ்பெசிஃபை பண்ணல. பட் என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க ஸ்பெக்கில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RS 660யோட ஃப்ரேம் மாதிரியே அதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் RS 660யோட ஃப்ரேம் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேமு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஸ்டீல் ஃப்ரேம் தான். ஸோ இவங்க மட்டும் தான் அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் ரெடியூசஸ் த ஓவரால் வெயிட். ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி ஸ்டீல் ஹெவியாக தான் இருக்கும் அலுமினியம் விட. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல அலுமினியம் அலாய் யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அதோட வெயிட்டும் கம்மியாக இருக்கணும், அட் த சேம் டைம் ஸ்டீல் அளவுக்கு இல்லை ஸ்டீல் கிட் லைக் சிமிலரான ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஃப்ரேமில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. பட் அலுமினியம் யூஸ் பண்ணது ஒரு நல்ல திங்கிங் தான். பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்பென்ஷன் போயிடலாம். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 41 mm USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அண்ட் ரியரில் ஆஸ் யூஷுவல் மோனோக்ராஸ் தான். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா 320 mm ஃப்ளோட்டிங் டிஸ்க்கு 4 piston ரேடியலி மவுண்டட் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் கம்பேர் பண்ணது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரேடியலி மவுண்டட் கேலிப்பராக தான் இருக்கும். ஸோ காவாசாக்கியில் மட்டும்தான் வந்து ரேடியலி மவுண்டட் கிடையாது, பிகாஸ் அது டெலஸ்கோபிக் ஃபோர்க்குங்கிறதுனால. மற்ற 3 பைக்குமே வந்து ரேடியலி மவுண்டட் கேலிப்பர் தான், which gives a better feel for the rider. இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரிலியாவில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா 4 piston கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 pistonன்றப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து 4 piston போய் நம்ம பிரேக் பேட்ஸை வந்து பிடிச்சிக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கொடுக்கும். கம்பேர் டு நம்ம RC 390 பார்த்தீங்கன்னா 2 piston கேலிப்பர் தான். அது எப்படி இருக்கும்னா 2 piston புஷ் பண்ணும், அப்போ வந்து கேலிப்பரும் அது கூட சேர்ந்து மூவ் ஆகும். இப்போ ஏப்ரிலியாவில் பார்த்தீங்கன்னா கேலிப்பர் மூவ் ஆகாது, ஸ்டேபிளாக தான் இருக்கும், பிஸ்டன்ஸ் மட்டும் போய் டிஸ்கை பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பைப்ரேயோட கேலிப்பர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரியர் பிரேக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் 220 mm 2 piston கேலிப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பைப்ரேயோடது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 2 piston ரெண்டு பக்கத்துலேருந்து வந்து இப்படி பிடிச்சிக்கும். வீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 110/70 R17 150/60 R17 கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா போஸ்ட்டும் சரி, ஏப்ரிலியாவோட வெப்சைட்லேயும் சரி, அவங்க வந்து டிவிஎஸோட யூரோ கிரிப் ப்ரோ டார்க் எக்ஸ்ட்ரீமை தான் வந்து டயராக வச்சுருக்குறாங்க. ஸோ எம்ஆர்எஃப்பை கம்பேர் பண்ண போது ப்ரோ டார்க் வந்து ஒரு நல்ல டயர் தான். லைக் அது எதோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா அப்போலோ ஆல்ஃபா H1ஓட கம்பேர் பண்ணுவாங்க.
பட் H1 வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ப்ரோடார்க் வந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாக கொடுக்கும்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. நான் பர்சனலாக வந்து எம்ஆர்எஃப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எம்ஆர்எஃப் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு நான் டயர் வாங்குறேன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து டயரை வந்து எப்படி வாங்கணும், எதை வச்சு நம்ம வாங்கணும், ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் போடுறேன். ஓகே, இப்போ வந்து ரைடிங் மோட்ஸ் போயிடுவோம். ரைடிங் மோட்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் 3னா ஒன்று ஈக்கோவாக இருக்கும், இன்னொன்று வந்து ட்ராக் இல்லைனா ஸ்போர்ட்டு, இன்னொன்று நார்மல் இல்லைன்னா ரெயின், அந்த மாதிரி ஏதாச்சும் தான் இருக்கும். ஸோ 3 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. குவிக் ஷிஃப்டர் வந்து ஆக்சஸரியாக கொடுக்குறாங்க. லைக் நம்ம கொஞ்சம் பே பண்ணி குவிக் ஷிஃப்டர் வந்து ஆப்ஷனாக வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னு தான் வெப்சைட்டில் நான் படித்த வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,10,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வருது. ஆன்ரோட் கிடையாது, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம RC390 தான் வந்து உள்ளதுலே ப்ரைஸ் லோ. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரிலியா வருது, அதுக்கப்புறம் R3, அதுக்கப்புறம் தான் வந்து நிஞ்சா வருது. ஸோ இந்த வயசில் பார்த்தோன்னா நிஞ்சா வந்து நம்மளுக்கு எதுக்குடா வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி மைண்டில் தோணிடும்னு எனக்கு தோணுது. இது பர்சனல் ஒப்பீனியன் தான். பிகாஸ் ஒரு 5 lakhs போட்டு ஒரு வண்டி வாங்குறோன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு USD ஃபோக்ஸ் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதுவுமே இல்லை. அப்புறம் வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு TFT டிஸ்பிளேவோ இல்லை ஒரு காமன் LCD டிஸ்பிளே லைக் நம்ம R15ல் வந்து V4ல் ஸ்டார்டிங்கில் கொடுத்த மாதிரி அந்த மாதிரியாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நிஞ்சாவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. லைக் நம்ம NS200 பழசு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எப்படி டாக்கோமீட்டர் வந்து மேனுவலாகவும் ஸ்பீடோ மட்டும் இருக்கும், அது மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ண போது எனக்கு பெருசாக நிஞ்சா வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இப்போ நான் எந்த வண்டி வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, எதை வந்து என்னால் லாங் டியூரேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும், எதை வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு என்னால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிள் தான் பார்ப்பேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்னா RCயை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அதோட எர்கனாமிக்ஸ் வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதோட இன்ஜின் வந்து மார்க்கெட்டில் மோர் தேன் அ டிகேட் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா அதோட ஸ்பேர்ஸும் ஈஸியாக கிடைக்கும். பட் RC எடுக்காமல் எனக்கு ட்வின் சிலிண்டரில் தான் எடுக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் ஏப்ரிலியாவை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அது ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்குது, நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு நம்மளுக்கு வர வேல்யூவும் அதிகமாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஏப்ரிலியாவை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். இந்த கம்பேரிசன் என்னென்னா, நம்மளை இப்போ பார்த்த எல்லா வெஹிக்கிள்ஸோட பவரை வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே நம்மளுக்கு தெரியும் நம்ம எதை வந்து நம்மளுக்கு எது வந்து அதிகமான வேல்யூ ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நான் இதில் வந்து பவர் மட்டும்தான் மேஜராக எடுத்திருக்கிறேன். பிகாஸ் இது எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட் கேட்டகரியில் வருது. ஸோ சூப்பர் ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ஸ் பவர் தான் வந்து அதிகமாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம், அதில் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்போம். பிகாஸ் நம்ம டாப் எண்ட்லேயே தான் அதை வந்து ஓட்ட போகிறோம். அதனால நம்ம பவரில் தான் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா R3 தான் உள்ளதுலேயே கம்மியாக இருக்குது. பிகாஸ் R3 வந்து சின்ன இன்ஜின், 300cc செக்மெண்ட்டில் வர இன்ஜின், அதனால அதுக்கு பவர் கம்மியாக இருக்குது. அண்ட் தென் நிஞ்சா 400க்கு வந்து அதிகமாக இருக்குது. பட் அதுக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த பவர் கம்மி தான். அதே மாதிரி RC390 நம்ம கொடுக்குற ப்ரைஸை விட அதிகமான வேல்யூ கொடுக்குறாங்க. பட் RC390 வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டர்ன்றதுனால ஏப்ரிலியாவுக்கு போகிறோன்னா ஏப்ரிலியா தான் நம்மளுக்கு பெட்டரான வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிராஃபில் ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏப்ரிலியாவுக்கு தான் இருக்குது, விச் இஸ் 47 ஹார்ஸ் பவர். ஸோ அடுத்த கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ இந்த கிராஃப் வந்து என்னென்னா பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி சொல்லுவோன்னா, ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நல்ல ஆக்சிலரேஷன், நல்ல ஸ்பீடுக்கு வெஹிக்கிள் வந்து போகும்.
ஸோ கோனிக்செக்கில் பார்த்தீங்கன்னா 1:1 ஒரு கார் விட்டுருப்பாங்க, ஹைப்பர் கார். ஸோ அதோட பேர் ஏன் 1:1னா பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து 1:1 இருக்கும். அதாவது அதோட வெயிட்டும் அதோட ஹார்ஸ் பவரும் சேமாக இருக்கும். அதனால 1:1 அந்த மாதிரி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து ஏப்ரிலியாவும் நிஞ்சாவும் கிட்டத்தட்ட சேம் லெவலில் இருக்குது. அது எதனாலனா நிஞ்சா வந்து ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் அது 400cc செக்மெண்ட்குள்ளே வரதுனால அதோட பவர் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏப்ரிலியாவும் காவாசாக்கியும் வந்து ஒரு சிமிலரான பவர் டு வெயிட் ரேஷியோவில் இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம ஃபுல் அக்யூரேட்டாக பார்த்தோம்னா ஏப்ரிலியா தான் ஹையஸ்ட் வேல்யூ. அண்டு நான் வந்து எதிரே பார்க்காத ஒரு வேல்யூ என்னென்னா R3க்கு தான். R3யோட பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து ரொம்ப புவராக இருக்குன்னு தான் நான் சொல்லணும். பட் ஏரோடைனமிக்ஸ்னால அது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம். பட் பவர் டு வெயிட் ரேஷியோங்கிற ஒரு மெட்ரிக்கில் பார்த்தோன்னா R3 வந்து ரொம்ப புவராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. RC390 இஸ் அ குட். RC390 வந்து ஒரு நல்ல மெட்ரிக் தான் கொடுத்துருக்கு, விச் இஸ் 0.25. ஸோ இந்த மெட்ரிக் வச்சு பார்த்தோன்னா திருப்பி ஏப்ரிலியா தான் வந்து பெட்டர் வெஹிக்கிளாக இங்கே இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கம்பேரிசன் என்னென்னா இதுதான் நம்மளுக்கு மெயினான கம்பேரிசன். பிகாஸ் வி ஆர் இண்டியன்ஸ், நம்மளுக்கு காசு தான் முக்கியம். இந்த கிராஃபில் வந்து த லோவர் த பெட்டர் அந்த மாதிரி. முன்னாடி பார்த்த 2 கிராஃப் வந்து ஹையர் த பெட்டர், இது வந்து லோவர் த பெட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிஞ்சாக்கு வந்து நம்ம ஒரு ஹார்ஸ் பவருக்கு 12,000 ரூபா கிட்ட செலவு பண்ணுற மாதிரி வருது, விச் இஸ் வே டூ ஹை. அதே மாதிரி RC390க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,500 ரூபா அந்த மாதிரி கிட்ட வருது, விச் இஸ் வெரி குட். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் RC390ங்கிறது ஒரு 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 பாக்கெட் ராக்கெட் தான். ஸோ அந்த பாக்கெட் ராக்கெட் எதனால நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோன்னா அதோட காஸ்ட்டும் அதோட பவரும் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லணும்னா RC390 தான் இந்த கிராஃபில் பெஸ்ட் பர்ஃபார்மிங். செகண்ட் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரிலியா தான் அகெயின். பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க, 4,10,000. ஸோ இதில் இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா 8,500 கிட்ட வருது ஒரு ஹார்ஸ் பவருக்கு நம்ம கொடுக்குற காஸ்ட்டு. அண்ட் தென் R3 வந்து எல்லாருக்குமே தெரியும், R3 வந்து ரொம்ப ஹையாக தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. R3யுமே வந்து நிஞ்சா மாதிரி சிபியூவாக தான் வருது, இம்போர்ட் பண்ணி தான் வருது, இங்கே மேனுஃபேக்சர் பண்ணல. ஏப்ரிலியாவோட காஸ்ட் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா ஏப்ரிலியா இங்கே மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இவ்வளோ காம்படிட்டிவான ப்ரைஸ் இருக்குது. பட் இந்த காம்படிட்டிவ் ப்ரைஸ் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. 2025ல் மேபி இந்த ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகும். என்னோட ப்ரெடிக்ஷன் என்னென்னா ஒரு 4,50,000 to 70,000 அந்த ரேஞ்சுக்கு ஹைக் பண்ணிடுவாங்க. பண்ணாங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு ஒரு ஹைப்புள்ள வண்டியாக இருக்காது. பிகாஸ் நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு வேல்யூ அப்போ கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஆனால் மார்க்கெட்டில் என்ன வருதுன்னு பார்ப்போம், அதை வச்சு தான் நம்ம திருப்பி கம்பேர் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் என்றைக்குமே வந்து வாலட்டைலாக தான் இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வெல் இன்ஃபார்ம்டாக நம்மளோட மணியை வந்து எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம், எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு நம்ம இன்ஃபார்ம்டாக பண்ணணும். அதுக்காக தான் வந்து மெயினாக இந்த வீடியோ நான் மேக்கே பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஏப்ரிலியா வந்து கொஞ்சம் ஹைப் இருக்கிறதுனால அதை வச்சு திருப்பி நான் வீடியோ பண்ணணுன்றதுக்காக தான் நான் ஏப்ரிலியா வச்சு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.